பீர்க்கங்காயில் முட்டை போட்டு கிளறி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுவும் சாம்பார் சாதத்துக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதிகாலையில் 3 மணிக்கே எழுந்திரிச்சு நான் அதெல்லாம் ரெடி பண்ணி சமைச்சிருவேன். ஏன்னா மதியானம் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுவேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் அமுக்கிட்டோன்னா ரொம்ப நேரம் கெடாது. இல்லைன்னா மத்தியானத்துக்குள்ளே ஒரு மாதிரி சலிப்பு வடை வந்துடும். அதனாலேயே நான் நல்லா ஆற வச்சுருவேன். சாதம்லாம் செஞ்சோன்னா அந்த சோறோடு குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுருவேன். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிஃபன் பாக்ஸில் வைப்பேன். இப்படி வைக்கிறதுனால நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். குழம்பு தனியாக கொண்டுட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. தனியாக கொண்டுட்டு போனால் அது கொட்டிடும், வச்சிரும். இந்த மாதிரி தான் நான் எப்போயுமே செஞ்சு கொடுத்து விடுவேன். இது நல்லாவும் இருக்கும். இது கூட துவையல், மல்லி துவையல் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு.